அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் ஓதப்படுகின்ற பொழுது அதை செவிமடுப்பவர்கள் என்ன ஒழுக்கத்தை பேண வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனுடைய 7வது அத்தியாயம் 204வது வசனத்திலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். இந்த கட்டளையை பேணி நடப்பது ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டாயம் என்பதை நாம் ஆரம்பத்தில் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? வைதா குரி அல் குர்ஆனு, குர்ஆன் ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஉ லஹு, அதை செவிதாழ்த்தி கேளுங்கள். வஅன்சிது, வாய் மூடி அமைதியாக இருங்கள். இதனால் லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். நமக்கு முன்னால் ஒரு ஆள் குர்ஆன் ஓதுறாருன்னு வச்சுக்கிறோம். அதை நம்ம என்ன செய்யணும்? செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். வாய் மூடி அமைதியாக இருக்க வேண்டும். இந்த 2 காரியத்தை நாம் செய்தால் அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே கூறுகின்றார். இந்த வசனத்தின் அடிப்படையில் குர்ஆன் ஓதப்படுகின்ற பொழுது அதை செவிதாழ்த்தி கேட்டு வாய் மூடி அமைதியாக இருக்க வேண்டுமானால் தொழுகையில் மட்டும்தான் இது சாத்தியம். நாம் தொழுகைக்காக செல்கின்றோம். இமாம் தக்பீர் கட்டியவுடன் நாமும் தக்பீர் கட்டுகின்றோம். இமாம் சூரத்தில் ஃபாத்திஹா ஓதுகிறார், துணை சூரா ஓதுகிறார். பின்னால் நிற்பவர்கள் தொழுகையில நிற்கின்ற காரணத்தினால் பேசுவது கூடாது, பேசுவது ஹராம். அதை என்ன செய்வார்கள்? வாய் மூடி அமைதியாக இருந்து அவர் ஓதுவதை செவிமடுப்பார்கள். தொழுகைக்கு வெளியே இருப்பவர்கள் அதை செவிமடுக்கவும் மாட்டார்கள். அது குர்ஆன் ஓதுகின்ற சப்தம் காதில் விழுந்தாலும் வாய் மூடி அமைதியாகவும் இருக்க மாட்டார்கள். இது உலகத்தில் நடைபெறக்கூடிய ஒரு உண்மையான நிலைமை இதுதான். இன்றைக்கு பெரும்பாலான ஊர்கள்ல, பெரும்பாலான பள்ளிவாசல்கள்ல 5 நேர தொழுகைகளும் ஒலிபெருக்கிகள் மூலமாக ஊர் முழுவதும் கேட்கின்ற அளவிற்கு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. 5 நேர தொழுகையாக இருக்கட்டும், தராவிக தொழுகையாக இருக்கட்டும், ரமலான் காலத்திலே இரவு வணக்கங்களாக இருக்கட்டும், தஹஜ்ஜத் தொழுகையாக இருக்கட்டும், எல்லா தொழுகைகளையும் என்ன செய்றாங்கன்னா ஒலிபெருக்கிகள் மூலமாக அவர்கள் ஒளிபரப்பி கொண்டிருப்பதை பார்த்து வருகின்றோம். காலம் காலமாக தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா, மாநில ஜமாத்துல் உலமா சபை இபாதத்துகளை ஒலிபெருக்கியில் ஒளிபரப்ப வேண்டாம் என்று ஒவ்வொரு ஆண்டும் அறிக்கை விட்டுக் கொண்டேதான் இருக்கிறது. அது யாரும் காது கொடுத்து கேட்பதாக தெரியவே இல்லை. இப்ப தராவிக நேரம் பெரும்பாலான பள்ளிவாசல்கள்ல தராவிக தொழுகை ஒலிபெருக்கியின் மூலமாக ஒளிபரப்பப்படுகிறது. சில ஊர்ல பார்த்தா தெருவுக்கு 2 பள்ளிவாசல் 3 பள்ளிவாசல் இருக்கிறது. 3 பள்ளிவாசல்களிலும் மைக்க போட்டுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா அதை ஒளிபரப்புறாங்க. ஒரு அமைதியே இல்லை. குர்ஆன் ஓதப்பட்டால் செவிமடுக்க வேண்டும். ஒலிபெருக்கியின் மூலமாக மஹல்லா முழுவதும் ஊர் முழுவதும் ஒளிபரப்பப்படுகின்ற பொழுது இமாமுக்கு பின்னால சஃப்ல நிக்கிறாங்களே, கைகட்டி நிக்கிறாங்களே, அவங்க மட்டும்தான் கேட்பாங்களே தவிர வெளியே கேட்குது பாருங்க. யாராவது போற வழியில குர்ஆன் ஓதுகின்ற சப்தம் கேட்குது, பைக்கை நிப்பாட்டிடுவோம், சைக்கிளை நிப்பாட்டிடுவோம், காரை நிப்பாட்டிடுவோம்.
வீடுகளில் உள்ள பெண்கள் எல்லாம் ஆண்கள் எல்லாம் நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது, குரான் ஓதப்படுது, செவிதாழ்த்தி கேட்போம், பேச வேண்டாம், யாராவது கடைபிடிக்கின்றோமா? அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அங்கு குரான் ஓதப்படுகின்ற சப்தம் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறது. சில பேர் சீரியல் பார்த்துட்டு இருக்கிறாங்க, தராவிகி தொழுகை நடக்கிறது, ஒளிபரப்பப்படுகிறது, இவங்க காதலையும் விழத்தான் செய்யுது, திட்டுறாங்க. சீரியல் பார்க்க முடியாத அளவுக்கு இப்படி ஒரு சத்தத்தை போட்டு வச்சிருக்கிறாங்களே பள்ளிவாசல்ல. என்ன செய்யறாங்கன்னா சீரியல் சப்தத்தை அதிகமாக்கி வைத்து கேட்கிறார். பாட்டு சத்தம், வீண் பேச்சுக்கள், அரட்டைகள். எத்தனை வயதானவர்கள், குழந்தைகள், நோயாளிகள் தூங்கி கொண்டிருப்பார்கள். அவர்களின் தூக்கங்கள் கெடுகிறதா இல்லையா? எத்தனை பள்ளிக்கூட மாணவ மாணவியர் பரீட்சைக்காக படித்துக் கொண்டிருப்பார்கள், அவர்களின் படிப்பு கெடவில்லையா? இதையெல்லாம் பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்கள் யோசிக்க வேண்டும், இமாம்களும் யோசிக்க வேண்டும். ஒளிபரப்புவது உள்பள்ளிக்கு மாத்திரம் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அங்கதான ஆள்கள் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. வெளிப்பள்ளியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பீக்கரை நம்ம வச்சுக்கிற வேண்டியதுதான். ஏன் வெளியே நம்ம கேட்கிற அளவுக்கு ஏன் வைக்க வேண்டும்? ஒவ்வொரு ஆண்டும் ஜமாத்துல் உலமா சபை சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் அது யாரும் செவிமடுத்ததாக தெரியவே இல்லை. சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களில் ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா இதை பொறுத்து கொள்கிறார்கள். மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? குரான் வசனங்களை கேலி செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள். பாய்மார்களுக்கு வேற வேலையே இல்லையா? நிம்மதியை கெடுக்கிறாங்களே, இப்படி போட்டுக்கிட்டு சத்தத்தோடு வைக்கிறாங்களே. அது சில பள்ளிவாசல்ல அந்த தராவி நேரங்கள்ல வால்யூமை கூட்டி வைக்கிறாங்க. அப்போ குரான் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக்கப்படுவதற்கு யார் காரணமாக இருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது தேவையான ஒன்றா? தயவு செய்து உள்பள்ளியில் மாத்திரம், தொழுகையாளிகளுக்கு மாத்திரம் கேட்கின்ற அளவிற்குத்தான் நாம் ஒளிபரப்ப வேண்டுமே தவிர, இது அல்லாமல் வெளியே கேட்கின்ற அளவிற்கு நாம் அதை ஒளிபரப்பினால், அந்த வசனத்தில் 7வது அத்தியாயம் 204வது வசனத்தில் அல்லாஹு சொல்வதை போன்று அது யாரும் செவிமடுக்கவும் மாட்டார்கள், வாய் மூடி அமைதியாகவும் இருக்க மாட்டார்கள். அதற்கு மாற்றமாக குரானை திட்டுவார்கள், குரானை ஏசுவார்கள், தொழுகை நடத்தக்கூடிய வரைக்கும் ஏசுவார்கள். இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்கள என்று ஏசுவார்கள். இதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை, மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவும் செய்யாது. இஸ்லாம் என்றாலே அமைதி என்பதுதான் பொருள். இது அமைதியை கெடுக்கிற மாதிரில இருக்குது. சவுதியில ஹரமையில உள்ள சட்டத்தை நாம் பாஸ் பண்ண வேண்டும். தொழுகை ஒளிபரப்பப்படுகிறதா, கடைகளை இழுத்து மூட வேண்டும், வியாபாரங்கள் நடக்கக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும். அந்த சட்டத்தை பாஸ் பண்ண முடியுமா? அந்த சட்டத்தை பாஸ் பண்ணா பரவாயில்லை. ஏன்னா தொழுகையினுடைய சப்தம் கேட்டால் ஆங்காங்கே அப்படி அப்படி தக்பீர் கட்டி நின்று விடுவார்கள். இங்க அப்படியா? பள்ளிவாசலுக்குள்ளாலே 100 பேர் உள்ள போனாங்கன்னா 50 பேர் தான் சஃபல் அடிக்கிறாங்க. 50 பேர்ல ஒரு 20 பேர் கபுஸ்தான் நின்று வீண் பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, திருநையில உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க, ஹவுஸ் கடைகளை உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க, மரத்தடியில உட்காந்துட்டு அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. உள்ள தொழுகை நடந்துகிட்டு இருக்குது, வெளியே வேற குரான் ஒளிபரப்பப்படுகிறது. யார் செவி மடிக்கிறார்? பள்ளிவாசலுக்குள்ளால் உள்ளவர்களை செவிமடுப்பது கிடையாது. அவரவர் வேலையில் தானே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அப்ப அந்த ஆயத்திற்கு எவ்வளவு பெரிய மாறு செய்யப்படுகிறது. இதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். 5 நேர தொழுகைகளை கூட சில இடங்கள்ல சுபுஹ் தொழுகையும் என்ன செய்யறாங்கன்னா பயங்கரமான சப்தத்தோடு ஒளிபரப்புகின்றார்கள். வயதானவர்கள் அப்பதான் தூங்கவே ஆரம்பிப்பாங்க. அவங்க தூக்கம் கெடுகிறது, குழந்தைகளுடைய தூக்கம் கெடுகிறது. சில மாணவ மாணவியர் சீக்கிரமாக தொழுதுவிட்டு வீட்டில் உட்கார்ந்து படித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களின் படிப்பு கெடுகிறது, படிப்பில் மண்ணை எலி போடப்படுகிறது. இதையெல்லாம் நாம் சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டும். தயவு செய்து உள்பள்ளி தொழுகையாளிகளுக்கு கேட்கிற மாதிரி தான் நம்ம ஸ்பீக்கர்களை வைக்க வேண்டுமே தவிர வெளியே நிச்சயமாக நாம் ஒளிபரப்ப கூடாது. மாநில ஜமாத்துல் உலமா சபைக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். அவர்கள் சொல்வது நல்லதுதான், நல்லதற்காகத்தான் சொல்கிறார்கள். அதை நாம் முழுமையாக அந்த கட்டளைக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். அல் குரானும் அதைத்தான் சொல்லுகிறார்.
குர்ஆன் ஓதப்பட்டால் அதை செவிதாழ்த்தி கேளுங்கள், வாய் மூடி இருங்க. குர்ஆன் ஓதப்படுது பள்ளிவாசல்ல, தொழுகையில. வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் பேசாமலே இருப்போம், பேசத்தான் செய்யறாங்க. என்னடா பேச்சுக்கு இடையூறா இப்படி சத்தம் போட்டு வச்சிருக்கிறாங்களே, 2 வார்த்தை திட்டத்தான் செய்யறாங்களே தவிர அதை யாரும் செவிமடுப்பது கிடையாது, வாய் மூடி அமைதியாகவும் இருப்பது கிடையாது. அப்ப அந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு மாறு செய்வதற்கு இது ஒரு காரணமாகவும் ஆகிவிடுகிறது. தயவு செய்து மாநில ஜமாத் உலமா சபையின் கட்டளைக்கு நாம் கட்டுப்பட்டு ஒளிபரப்பப்படுவதை நாம் தடுப்போம். அல்லாஹ்வின் அருளை பெறுவோம். குர்ஆன் ஓதப்பட்டால் அதை செவிதாழ்த்தி கேட்போம், வாய் மூடி அமைதியாக இருப்போம், அல்லாஹ்வின் அருளை பெறுவோம். அல்லாஹ் என்ற தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.